ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் குரோன் அப்ஸ். இது செம ஃபன்னான ஒரு காமெடி மூவி. ஸ்கூல் படிக்கிற டைமில் ஒன்றாந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மீட் பண்ண விட்டாங்க. திரும்ப 30 வருஷம் கழிச்சு இந்த 5 பேர் மீட் பண்ணுறாங்க. இந்த 5 பேரும் எதுக்கு மீட் பண்ணணும், இவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள் என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் குரோன் அப்ஸ். சீரியஸ்லி இந்த படம் செம ஃபன்னான ஒரு மூவி. நம்ம எல்லாருக்கும் ஹேங் ஓவர் பார்க்குறப்போ ஒரு வைப் கிடச்சிருக்கும்ல, சேம் அதே வைப்பு இந்த படம் பார்க்குறப்போ கிடச்சிருக்கும். ஸோ நானும் முடிஞ்சளவுக்கு ஃபன்னாகவே இந்த படத்தை ஒன்று போட்டு ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க குரோன் அப்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களோட சைல்டு தான் அமைக்கிறாங்க. பார்த்தா இப்போ எங்களை ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்கூலில் ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் போயிட்டுருக்கு. இவங்க டீமுக்கு இன்னொரு பசங்க டீமுக்கு செம்ம மேட்ச்சு. யார் தான் ஜெயிப்பாயின்னு பார்க்குறப்ப நம்ம பசங்க தான் இருக்காங்களே, பிஞ்சலி பழத்தவங்க போல் அங்கே பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியாக நம்ம ஹீரோ எடுத்து கோல் போகிற வாய்ப்பு கிடைக்குது. இவன் போடுவானா மாட்டானு பார்க்குறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ கோல் போட்டுறான். ஒருவேளை இந்த மேட்ச்சில் இந்த 5 பேர் ஜெயிச்சுறாங்க. இதை பார்த்து அங்கே 5 பேருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சொல்லப்போனால் இவங்கள விட இவங்களுக்கு கோச் ஒருத்தர் இருப்பார், அவர் ரொம்ப ஹாப்பியாவார். ஏன்னா அவர் இது வரைக்கும் கோச் பண்ணி யாரும் ஜெயிச்சதில்லை. இந்த பசங்க ஜெயிச்சதை பார்த்து ஒரே ஹாப்பியாக இருக்கும். நைட்டு லேக் ஹவுஸில் பார்ட்டியில் வச்சு மைக்கில் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பார். இதனால் இந்த பசங்களுக்கு அந்த கோச்சை ரொம்ப பிடிக்கும். மற்ற சார் எல்லாரும் விட இவர் மேலே உயிர் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு இங்கே சைல்டு ஹாப்பியாக இருந்திருக்கும். கட்படா இது நடந்து 30 வருஷம் கழிச்சு வழக்கம் போல தான் எல்லோரும் பெரியவன் ஆனதுக்கப்புறம் தனித்தனியாக புரிஞ்சு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோட பேர் லேனி. இவன் ஒரு டூரிஸ்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் பொண்டாட்டி தான் நம்ம தானத்திலேயே சால்மா ஹூக்கி. இவங்க ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்காங்க. அது போய் இவனுக்கு 3 பசங்க இருக்காங்க, 2 ஆம்பளை பசங்க ஒரு பொம்பளை போல. அந்த பசங்க எப்பயுமே வீடியோ கேம் விளாண்டே இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ கோவம் வரும். என்னை உன்னை பொறுத்தவரை ஃபிசிக்கலாக விளாடணும் இந்த மாதிரி ஆசையாக இருக்கும். அந்த பசங்களை பார்த்து, டே எந்நேரம் பார்த்தாலும் இந்த கேம் விளாண்டுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு போர்டு கேம் வந்திருக்கேன், இது விளாடாமல் கேட்குறப்ப அப்பா அதெல்லாம் போரு ஏன் அதெல்லாம் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு இவங்க கூட வயலோட ஒரு கேம் விளாண்டுட்டே இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ கோவம் வரும். அப்போ தான் கரெக்டாக வீட்டுக்கு வெளியே ஏதோ கார் ஓட்டுற சவுண்ட் கேட்குது. யாரை ஓட்டுற நெட்டி பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கால, அவள் தான் நம்ம ஹீரோட காரத்தை ஓட்டிகிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு மரக்கட்டிலே சொல்லிடுவா. இதை பார்த்து ஹீரோ கடுப்பு தான் வரும். ஹே, ஒன்னே காரத்தை ஓட சொன்னது மறந்து கிளறுன்னு சொல்கிறப்ப, அப்பா நான் காரில் பார்த்தேன், ஏதோ ஒரு வாய்ஸ் வந்துச்சு, உங்கள் கோச் யார் இருந்தாராமே, அவர் யாரண்டா சொன்னாங்கன்னு சொல்கிறப்ப இது கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பிடிச்ச சாரி அவர் தான். அவர் யாரண்டான்னு தெரிஞ்சவனே எனக்கு ஒரே கஷ்டமாயிரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியான்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். ஃபஸ்ட் எடுத்து எதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான். ஆள் போக குண்டாக இருப்பான். இவனுக்கு கல்யாணமாகி 2 பசங்க பிறந்திருப்பாங்க. சொல்லப்போனால் எனக்கு வேலைட்டு எதுவும் கிடையாது. பட் ஊரில் யாராவது கேட்டாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். இதான் வேலையாக இருக்கும். அவன் பசங்களோட ஸ்விம்மிங் பூல் குளிச்சுட்டு இருக்கிறப்ப, எங்க உன் ஃப்ரெண்டு யார் லெனின்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க, வந்து பேசுங்கன்னு சொன்னால் என்னது லெனியா, இதோ வாரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல அதை பிச்சுட்டு ஓடி போயிடுவான். அவன் பொண்ணுகளும் செம கடுப்பாயிரும். அப்புறம் அவனுக்கு தெரிய வருது கோச் இறந்துட்டாங்கன்னு. அடுத்து பார்த்து இன்னொரு ஆளை காமிப்பாங்க. இவன் பேர் கேர்டு. இவனுக்கு கல்யாணமாகி வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கான். அதனாலே வீட்டில் மரியாதை இருக்காது. மாமியார் பார்த்து திட்டுட்டே இருப்பாங்க. வீட்டில் சமைக்கிற வேலையிலேருந்து பாத்திரம் விளக்க வரைக்கும் இவன் தான் பார்த்துட்டு இருப்பான். Hey, hey, I've seen this one. I've seen this one. This is a classic. Oh, wow. Wow. இப்போ இவனுக்கும் கோச் இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. கட் பண்ணி இந்த பக்கம் ராப்னு ஒருத்தனை வைப்பாங்க. இவனுக்கு இது வரைக்கும் 3 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. பட் 3 வாட்டி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு வழியிலன்னு சொல்லிட்டு இவனோட வயசு அதிகமாக ஒரு ஆண்டி இருப்பாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ இவனுக்கும் கோச் இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. கடைசியாக பார்த்தா மார்க்கஸ்னு ஒருத்தர் இருப்பான். இவங்க கேங்லேயே இப்போ வரைக்கும் கல்யாணமாகாத வந்தான். ஆள் ஒரு போவட்டு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பொண்ணோடு சுற்றிட்டே இருப்பான். இப்போ இவனுக்கும் அவன் கோச் வந்து கூட தெரிய வந்துருச்சு. இதை பார்த்து ஆள் ரொம்ப சோகமாயிருவான். இப்போ 5 பேருக்கு தெரிஞ்சதுனால அந்த சாரோட ஃபியூனல் போகிறதா இருக்காங்க. கூடவே அவன் ஃபேமிலி குழந்தை கூட்டி எல்லாரும் கூட்டி வந்துருப்பாங்க. ஒரு சர்ச்சில் ஃபியூனல் நடந்துட்டுருக்கோம். அப்போ எல்லா ஃப்ரெண்டும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க. அவன் ஃபேமிலி எல்லாத்தையுமே ஒருத்தர் இன்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த மார்க்கெட் ஃப்ரெண்டு இருக்கல, அவன் வரப்போ நாயை கூட்டி வந்துருப்பான். என்ன மச்சான் நாயெல்லாம் கல்யாணம் மட்டும் போலையே, ஒய்ஃப் பார்க்க சமாளாக இருக்குன்னு சொல்கிறப்ப அவனுக்கு படுத்துறதுக்கு மாட்டான். ஆமாண்டா போனாலும் கல்யாணமாச்சு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தா அந்த ராபு இருக்கால, அவன் தான் ரொம்ப ஏஜானவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாள். அவங்கள ஒய்ஃப் இன்டர் பண்ணுவான். பட் அவன் ஃப்ரெண்ட்ஸில் அவனை பார்த்து, டே மச்சான் யாரா அந்த ஆண்டி, உங்கள் மாமியாரும் கேட்குறப்ப அவளை பசங்க இருக்க மாட்டான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே தொய்ஃபை கிஸ் பண்ணுவானா. இதை பார்த்து இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி மச்சான் வேறு கருமத்தில் நம்ம பார்க்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ சாருக்கு ஃபியூனல் நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ பேச கூடுவாங்க. நம்ம ரொம்ப எமோஷ்னலாக அந்த சாரை பற்றி பேசுவான். இதை பார்த்து எல்லாருக்கும் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்தா அந்த ராபு கூடுவாங்க. ஆள் பார்த்தா சாரை பற்றி பேசுகிறங்கிற பேரில் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அவன் பாடுற பாட்டு கரண உடனமாக இருக்கும். அங்கே எல்லாருமே போட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. டே இவன் மனுஷனோட நினச்சிட்டு இருக்கான், பாட்டு பாரு நல்லா இருக்குன்னு வச்சு பாடிட்டு இருக்கானா இல்லை கேவலமாக இருக்குன்னு பாடிட்டு
இருக்கானா, டேய் கீழங்கடான்னு சொல்லிட்டு எல்லாம் கலைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு வழியாக இந்த ஃபியூனர்லாம் முடிஞ்ச எல்லாரும் போகிறதா இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கிறிஸ் இருக்கால, அவன் பையன் இருப்பான், அவனுக்கு 4 வயசு இருக்கும். அவங்க அம்மாவை பார்த்து அம்மா பசிக்குது பால் கொடுங்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் பால் தருவாங்களே. இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷாக்காக இருக்கும். டேய் என்னடா அவன் பையன் 7 வயசுலையும் பால் குடிச்சிட்டு இருக்கான், எத்தனை வயசாச்சுன்னு கேட்டா, டேய் ஜஸ்ட் ஒரு 48 மாதம் பையன் தான்டா. இல்லைன்னு கேட்குறப்ப 48 மாதமா, டே அப்புறம் 4 வயசு பையனாக இருந்தேன்டா, இன்னுமா நான் பால் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு லைட்டாக கலைச்சிட்டு இருப்பாங்க. சரி அப்போ தான் எங்களுக்குலாம் ஒரு ஐடியா வருது. சரி நம்மளும் 30 வருஷம் வச்சு மீட் பண்ணியிருக்கோமே, எதுக்கு உடனே இங்கேருந்து போகணும், ஒரு வாரம் தங்கிட்டு போகலாமே, நல்லா ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப இங்கிலீஷ் சரி தான் தோணுது. உடனே நம்ம ஹீரோ ஒரு லேக் ஹவுஸை புக் பண்ணுறான். இப்போ அந்த 5 பேர் ஒரு வாரத்துக்கு இங்கே தங்க போகிறாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ரூமாக செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சிங்கிள் பையன் இருந்தால அவனுக்கு ரூம் இருக்காது. டே மச்சான் நீயே ஒண்டி கிட்ட தானே, வெளியே சோஃபாலே படுத்துக்கோன்னு அவன் சோஃபா படுக்க வச்சுறாங்க. ஆளுக்கு செம கடுப்பாயிரும். சரி ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோமே, ஒன்றா உட்காந்து பேசுவோன்னு அந்த லேக் ஹவுஸ் கிட்டே ஒரு லேக் இருக்கும். 5 பேர் சேர் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. நல்லா ஜாலி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறப்ப இதோட பெருசு ஒன்று கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோட பசங்க இருக்காங்களே, அவங்க இங்கே வந்து கூட வீடியோ விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ குழந்தை வருது. அவங்க 2 பேரும் வெளியிட்டு வந்து, ஏண்டா ஒரு பிக்னிக் மாதிரி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல, எங்கேயும் ஜாலியாக விளாட வேண்டியதானே, இப்போ கூட வீடியோ கேம் விளாண்டுட்டு இருப்பீங்களா, எங்கேயாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவங்க பசங்களுக்கு பிடிக்காது. இதை பார்த்து ஹீரோ குழந்தை வருது. இது சரிப்பட்டு வராது. நான் முதல்ல அதை பண்ணியான்னு சொல்லிட்டு, சரி கைஸ் பக்கத்தில் லேக் இருக்குது, நம்ம சும்மா ஒரு வாக் போவோன்னு அவங்க 5 ஃபேமிலி இருக்குல்ல, எல்லோரும் ஜாலியாக ஒரு வாக் மாதிரி போயிட்டுருப்பாங்க. அப்போ பார்த்தா மரத்தில் ஒரு கயிறு தங்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த எரிக்கிற ஃப்ரெண்டு இருக்கல, ஆளுக்கு ரொம்ப குதூகலம் ஆயிரும். கைஸ் உங்கள் யாருக்கு நம்ப தெரியாதுல்ல, நான் சின்ன வயசில் டாஸானுக்கு டஃப் கொடுப்பேன், வேணா பாருங்கன்னு ஆன்னு கத்திட்டு போயிட்டுருக்கான். போனவன் கரெக்டாக தான் போயிருப்பான். பட் ரிட்டன் வரப்ப ஒரு மரத்தில் முட்டிடுவான். தொம்முன்னு கீழே விழுந்து ஆளுக்கு செம்ம அடிபட்டுரும். இதை பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. தென் அதுக்கடுத்து நைட் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மாரி ஃபுட்டு ஆர்டர் பண்ண போனால் அங்கே ஒரு ஆளை பார்ப்பேன். அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அவன் இருக்கிற நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ தான் ஞாபகம் வருது, இங்கே சின்ன வயசு ஃபுட்பால் விளாண்டுருப்பாங்களே, அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பசங்க டீம் வந்துருக்கும்ல, அவங்க இவங்க ரொம்ப வருஷம் சிப்பம் பண்ணுறாங்க. டேய் அந்த ஃபுட்பால் மேட்ச் ஜெயிச்சு நீங்கள் தான்டா, எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம மாரி ஒரு ஹாப்பியாக இருக்குது. பட் அவங்க பார்த்தா ஒரு கோவத்தில் இருப்பாங்க. அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோட டீம் சின்ன வயசு ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அது ஏமாத்திச்சிருப்பாங்க. கடைசியாக நம்ம ஹீரோ ஒரு கோல் போட்டிருப்பால, அது பார்த்தா லைனுக்கு வெளியே வந்து போட்டிருப்பான். அப்படி பார்த்தா வந்து கோலை கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. பட் அவன் கோட்டை தண்ணி போனால் யாரும் பார்க்கல, இவன் ஒருத்தன் பார்த்துருப்பான். அம்பையர் இவன் லைனுக்கு வெளியே தான் சொல்கிறப்ப அதை யாரும் பார்க்கலையே, அதனால் இவங்க ஜெயிச்சு சொல்லியிருந்துருப்பாங்க. இதை பார்த்து எனக்கு கடுப்பாயிருக்கும். டேய் சின்ன வயசில் நீங்கள் ஏமாச்சிச்சிட்டிங்கடா, அது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா, உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு ஆளர் கோவத்தில் இருப்பான். இதை பார்த்து ஹீரோ கொண்டு புரியல. டேய் அது 30 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு மேட்சரா, அதுக்கு இனிமாட கோவமாக இருக்க, சரி சாப்பிட கூடன்னு கேட்டால் இல்லை ரீமேட்ச் போட்டே ஆகணும், நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறப்ப, டே என்னோட பண்ணிக்கூடா, எனக்கு கல்யாணமாகி குழந்தெல்லாம் பிறந்துருச்சு, அது எப்படி விளாட கூட மறந்து போச்சு, ஆள் வரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படம் கிளம்பிடுவான். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு குண்டு தூக்கி போடுவான். பார்த்தா ஒய்ஃப் இருக்கல, அவள் ஒரு ஃபேஷன் டிசைனர். இன்னும் 2 நாள் கழிச்சு இட்டாலியில் ஒரு ஃபேஷன் ஷோ இருக்குது, அதுக்கு இவங்க 2 பேர் போகிறா இருந்திருக்கும். பட் இவங்க கோச் இறந்தனால அந்த பிளான் தள்ளி போட்டு இங்கே வந்திருப்பாங்க. பட் இன்னும் 2 நாளில் போயே ஆகணும், சாரி மச்சான் நான் இங்கேருந்து போயிருன்னு சொன்னால் அவள் ஃப்ரெண்ட்ஸ் விடவே மாட்டாங்க. ஏன்டா நம்மளே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபேமிலி ஒன்றா பார்க்குறோம், இதுக்கிட்ட இந்த வாய்ப்பில் கிடைக்காது, ஒரு வாரம் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி ஒய்ஃபோட பேசி பார்க்குறான். பட் ஒய்ஃப்க்கு அதை பார்த்து கோவம் வருது. கோச்சிட்டு அவப்பாட்ட ரூம்குள்ளே போயிடுவா. இவனை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இல்லை எனக்கு அது ஃபாஸ்ட்டாக போய் ஆகணும், உன் ஃப்ரெண்ட்ஸ் எக்கடி எனக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் லைட்டாக ஒரு கோவத்தில் இருப்பா. கட் பண்ண அடுத்த நாள் கால் ஆயிரும். நம்ம எரிஞ்சு வந்து பார்ப்பான். பார்த்தா அந்த ராபுங்கிற ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் சமைச்சிருப்பான். டேய் என்னடா கருமன்னு கேட்டால், கரும இல்லடா பேன் கேக்கு, சாப்பிட்டு பாருன்னு சொன்னால் எங்கள் இதே சாப்பிட அடி வாங்கடான்னு சொல்லிட்டு கணத்தோடு சாப்பிட்னார. அந்தளவுக்கு அந்த பேன் கேக் ரஃபாக வந்திருக்கும். தென் அவன் பாட்டு வெளியே உட்காந்து லேக்கே பார்த்துட்டு இருப்பான். பார்த்து நம்ம ஹீரோட போய் வெளியே வந்திருப்பான். இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா எப்போ ரூம்குள்ளே இருக்கிறவங்க வெளியே வந்திருக்காங்களே. சரி இதை விளையாடான்னு பார்த்தா கீழேருந்து ஒரு கல் எடுப்பான். எஸ் மகனே உன்னால் முடியும்டா, கல் எடுத்து மரத்தில் தொப்பினா விளையாடு, நான் அதை பார்க்கணும்னு சொல்கிறப்ப அந்த பெண் கல் எடுத்துருப்பாள். பட் திடீர்னு பார்த்து கீழே போட்டுருவான். இதை பார்த்து ஹீரோ கடுப்பாயிரும். தென் அதுக்கடுத்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு போட்டு எடுப்பாங்க. நல்லா ஜாலியாக லேக்கில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃபேட்டாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள், அவனுக்கு அது யூரின் ஆரம்பிச்சிடும். அந்த லேக்கில் யூரின் போயிட்டு இருப்பான். அப்போ மிச்சக்க 4 பேர் பேசிட்டு இருப்பாங்கல்ல, என்ன மச்சான் என்னோட என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆள் திரும்புவானா. பார்த்தா சைட்லேயே ஃப்ரெண்டு இருப்பான், அவன் மேலே மூச்சை போயிடுவான். நல்லா ஃபன்னாக போட்டு ஓட்டிட்டு அடுத்த பக்கம் போயிடுவாங்க. பார்த்தா அவங்க கோச் இருக்கார்ல, அவரோட அஸ்தி இங்கே இருக்கும். இதை கரைக்கிறதுக்காக தான் முக்கியமாக அந்த லேக் ஹவுஸே வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக ராபு இருக்கார்ல, அவள் லைட்டாக எமோஷனல் ஆயிடுவான். கோச் எங்களை பார்க்கறக்கா நீங்களாம் போயிட்டீங்களே, நாங்கள் எப்போ ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க, இப்போ நாங்கள் ஒன்றா இருக்கோம் நீங்கள் விட்டு போயிட்டீங்களே, மிஸ்ஸி கோச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாமலை தூவிட்டு இருப்பாங்க. தென் வரப்போ கேஎஃப்சிலேருந்து சிக்கன் எழுந்திருப்பாங்க. அதனால சாப்பிட்டுட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக இங்கே இருக்கிற இடத்துக்கு ஒரு பொண்ணு காரில் இருந்து இறங்குவா. ஆள் பார்க்குறதுக்கு சமாளமாக இருக்கா. டே யார
யாரா அந்த பொண்ணு பார்க்கவே செம அழகாக இருக்குன்னு சொல்கிறப்ப அவள் இறங்கி வந்து அப்பான்னு சொல்லுவா. 5 பேருக்கு ஒன்றும் புரியல. என்னது நாங்கள் அப்பாவா? யார் யாருன்னு திரும்பி பார்க்குறப்ப அந்த ராபு இருக்கல்ல, அவன் தான் அந்த பொண்ணோட அப்பா. அதாவது இந்த ராபு ஒரு அம்மா கல்யாணம் பண்ணல, அவங்க தான் வயசானாலாச்சு. அவங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு. அதாவது ராபு அந்த பொண்ணோட ஸ்டெப் ஃபாதர். அதனால தான் அந்த பொண்ணு அப்பான்னு கூப்பிட்ருக்கு. இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன மச்சான் இப்படி ஒரு பொண்ணு வச்சுட்டு எங்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கே, சரி என்னன்னு போய் கேளுன்னு சொல்கிறப்ப பார்த்தா அந்த பொண்ணு காரில் இருந்திருப்பாள். அந்த காரில் சின்னதாக ரிப்பேர் வந்திருக்கும். ரிப்பேர் பண்ணி தாங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிக்கி ஓப்பன் பண்ணுவா. பார்த்து அதுலேருந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருமா. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸில் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து 4 பேர் கண்களாத காட்சியாக இருக்கும். சேரை போட்டு அங்கேயே உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. சரி எருமாடு இவங்க தான் இப்போ இருக்காங்க, இவங்களுக்கு பிறந்த பசங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க காரில் உட்காந்துருப்பாங்க. டே மச்சான் அந்த பொண்ணை பாருவே சமாளாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பசங்க சைடு அடிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களும் வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்களா, இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டே மச்சான் தொடர்ந்து அந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்தால் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்டா. என்ன செய்யலான்னு இருக்கிறப்ப சரி ஒரு செகண்ட் மேலே பார்ப்போம், 5 செகண்ட் அந்த பொண்ணு பார்ப்போம், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு அந்த பக்கம் ஒரு செகண்ட் பார்க்கறது, இந்த பொண்ணு பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்து அந்த ராபோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க வருவாங்க. அவங்க பொண்ணை அனுப்பிட்டு இவங்க இன்ஜினியர் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அது மாதிரி இன்ஜின்லேருந்து காற்று வருமா, அவங்க ட்ரெஸ் பார்க்க ஆரம்பிக்கும். இதை பார்த்து ராபு குதுகலம் ஆயிரும். அவரும் உங்கள் ஒய்ஃபும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பார்க்க முடியல. டேய் இந்த கருமத்தை பார்க்கறதுக்கு அந்த லேக்கியை பார்க்கலான்னு சொல்லிட்டு சேரை திரும்பி போட்டு அங்கே உட்காந்துருவாங்க. தென் அதுக்கடுத்துல ஜாலியாக விளாட ட்ரை பண்ணுறாங்க. ஒரு காட்டுக்குள்ளே போய் டே மச்சான் இந்த கேம் ஒன்று ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன விளாடுவோம், இது விளாடாமல் கேட்குறப்ப அவங்க சரின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா ஒரு அம்புற கேமு. யாராவது ஒருத்தர் அம்பு எடுத்து மேலே விட்டுருவான். அந்த அம்பு மேலே போய் திரும்ப கீழே வரும்ல, அப்போ அந்த 5 பேர் அப்படியே நிற்கணும். எவன் பயந்து ஓரானோ அவன் தோத்தவங்கன்னு அர்த்தம். அந்த அம்பு யார் மேலே படலாம், இதான் அந்த கேமாக இருக்கும். சரி வாங்க விளாடணும்னு சொல்லிட்டு இங்கே அம்பு விட்டுருவாங்க. பட் விட்டோன்னு எல்லாருக்கும் பயமாயிரும், உயிர் பெருமைன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த எரிக்கு ஓடுவான். அவன் பார்த்து ஒரு முட்டி கீழே விழுந்துருவான். அடுத்து பார்த்தா அந்த கேடு இருப்பான், அவர் கிளையில முட்டி கீழே வந்துடுவான். இந்த மாதிரி 5 பேர் கீழே வந்துட்டு இருப்பாங்க. பட் பார்த்து அந்த ராபு இருக்கல்ல அவன் மட்டும் ஓட வாங்கிட்டு இருப்பான். டே பயந்தாங்கொழிக்கலா நீங்களும் தோத்துட்டீங்கடா, நான் தான் ஜெயிச்சேன்னு ஆள் கத்திட்டு இருப்பானா. பார்த்தா மேலே போன நம்பு கரெக்டாக அவன் காலையில் சொல்லிக்கிறோம். ஐயோ அம்மான்னு கத்துறப்ப இவங்க 5 பேர் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது அங்கே இருக்க ஒய்ஃபுக்கு தெரிய வந்திருக்கும். ஐயோ என் புருஷங்களை அம்பு குத்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருப்பாங்களே. பார்த்தா அந்த ராபுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்களே, அந்த 3 பொண்ணுங்க அங்கே வரும். டே மச்சான் இது நல்லதா போச்சுடா, இவங்க கால் அடி போட்டனால அவன் 3 பொண்ணுலையும் பட்டமே. சரி என் பொண்ணாட்டி வந்து பார்க்க போறா, நீங்கள் என்ன மறைச்சிக்கோன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக சைட் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்டுக்கெல்லாம் அம்பு குத்திருச்சுல, அந்த அம்பு எப்படி எடுத்தாகணும், யார் எடுக்கணும்னு கேட்டால் அது கூட போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. டே மச்சான் நான் தான் முன்னாடி பிறந்தேன், நான் தான் அம்பு பிடுங்கன்னு சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ராபுக்கு வந்து வரும். ஏன்டா காலில் அம்பு குத்துனது போக நான் தான் பிடுங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, மரியாதை இங்கேருந்து போனான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அனுப்பி வச்சிருவான். அவனே அவன் அம்புலாம் பிடுங்கிடுவான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒய்ஃபுக்கும் சின்னதாக ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கோம். எனக்கு 2 நாள் கேட்டிருப்பால, அந்த 2 நாள் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு நான் இங்கேருந்து போயே தருவேன், நீ ஏன் கூட வரணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருப்பா. நான் மீறி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பான். ஹே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, நம்ம பசங்களும் ஜாலியாக இருப்பாங்க, ப்ளீஸ் இங்கேருந்து கேட்டால் ஒய்ஃப் முடியும்னு சொல்லுவா. நாளைக்கு துணிமெல்லாம் பேக் பண்ணு, நம்ம இங்கேருந்து போன ஒரு கோத்தில் இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பசங்களை எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க இருக்க ரூமுக்கு போவான். பார்த்தா நம்ம ஹீரோட பசங்க மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டோட பசங்களும் இருப்பாங்களே. எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் 2 பேப்பர் கப் நடுவில் நூல் கடிச்சு விளாண்டுருப்போம்ல, அது மாதிரி டெலிஃபோன் கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் விளாடாமல் எல்லா பசங்களும் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம இறைக்கு ஒரு கண்களாத காட்சியாக இருக்கும். பரவாயில்ல இப்போ ஒன்றா சேர்ந்து விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு ஆள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் இவங்களாரும் இங்கேருந்து போகிறதா இருக்கும். இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸே கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஒய்ஃபு அங்கே லேக்கை பாப்பா. அந்த லேக்கில் அவங்க பசங்களாம் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த ஒய்ஃபுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் உங்கள் பசங்க இன்னமும் விளாண்டதே இல்லை. இதை பார்த்து அவளே மனசு மாறிடுவா. உடனே அந்த லேக்கிட்ட போய் டே பசங்களா என்ன ஆற்றுல கல்விட்டு விளாண்டுருக்கீங்களா, ஆமாட்ட ஒரு கல்லை கொடுவேன், நான் எப்படி விட்டேறேன்னு பாருன்னு சொல்லிட்டு கல்லை வாங்கிடுவா. சரி கரெக்டாக நிறையா வாட்டி ஜம்ப் பண்ணுற மாதிரி கல்லை த்ரோ பண்ணான்னு பார்த்தா அவள் பையன் இருக்கல, அவள் வயிற்றுல கல்விட்டு எரிஞ்சிருவா. அவள் ஐயாமான்னு கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ தெரியுது இதெல்லாம் போட பிளான்னு. வேகமாக உள்ளே வந்து எங்கே நம்ம பிளான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், நம்ம பையனுக்கு வயிற்றுல பிடிச்சி இன்னும் 1 வாரம் இங்கே 2 போகணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஒரே ஹாப்பியாக போச்சு. இவன் மட்டும் ஹாப்பி ஆகாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸில் ஹாப்பி ஆயிடுவாங்க. அதுலேயும் முக்கியமாக ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருப்பாள். எப்போ பார்த்தாலும் அவன் பையனுக்கு பால் கொடுத்துட்டு இருப்பாங்களே, அவங்க கத்தில் அவங்க பையனை மறந்துடுவாங்க. பால் பீச்சிட்டு இன்னொரு அம்மா மூஞ்சில் அடிச்சிடும். அந்த குழந்தை எங்கள் அம்மா பார்த்து அம்மா நீ பாலை வேஸ்ட் பண்ணிட்ட, நீ மோசமான அம்மானு அவனோட கத்திட்டு இருப்பான். இப்போ எல்லாருக்கும் பழைய மாதிரி ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ தான் நம்ம ஹீரோ பிளான் பண்ணுறான். காய்ஸ் இங்கே பக்கத்தில் 1.5 மாதிரி ஒரு இடம் இருக்குது, வாங்க நம்ம அங்கே போகலாம், நல்லா ஜாலியாக வாட்டரில் விளாட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த இடத்துக்கு போவாங்க. எல்லாருக்கும் ஒரே செம்ம ஃபன்னு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவான். அடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க தனியாக ஒரு கேங்கு. அடுத்து சின்ன
சின்ன பசங்களை சேர்ந்து அவங்க ஒரு கேங்கு இந்த மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த எரிக்கணும் ஒருத்தர் இருக்கல, அவன்கிட்ட எப்போ அடிக்கடி இவன் வந்துட்டு இருக்குமே, அவன் ஸ்விம்மிங் பூலில் இருப்பான். அவன் பொண்ணு அவங்க அப்பா பார்த்து, அப்பா நீ எப்போ மூச்சா போகிற மாதிரி ஸ்விம்மிங் பூலில் போகாத, இடையில ஒரு கெமிக்கல் கலந்துருப்பாங்க, நீ இன்கேஸ் மூச்சா போனீங்கன்னா இது ப்ளூ கலர் மாறிடும் புரியுதுன்னு கேட்குறப்ப, ஹே அப்பா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா என்ன நம்மளான்னு சொல்லிட்டு ஆள் அப்படி மூச்சா போயிடுவோம் போல் அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படியே ப்ளூவாக மாறிடும். எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்பா உடனே என் மாணவி போச்சுன்னு அவள் பொண்ணு கத்திட்டு இருக்கோம். இங்கே அப்படியே கட் பண்ண சிங்கிள் ஃப்ரெண்ட் இருக்கல அவனை காமிப்பாங்க. அந்த ராபோட பொண்ணுங்க 2 பேர் இருக்குல்ல, அதுங்க ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து உசுரப்பெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். எல்லாரும் ஜாலியாக வாட்டர் கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ திரும்ப அந்த கேங்கை பார்ப்பான். அதான் எங்கள் சைல்டு தோக்கடிச்சிருப்பாங்கல்ல அந்த கேங் தான். அவங்க கூட திரும்ப நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன திரும்ப இங்கே வந்துட்டிங்களா, நம்ம போட்டி போட்டே ஆகணும், வேறு ஏதாவது மேட்ச் எப்போன்னு சொல்கிறப்ப, டே நாங்கள் பேஸ்கெட் பாலில் போய் மறந்து போயிட்டோம்டா, வேறு ஏதாவது கூட சொல்லுன்னு சொல்கிறப்ப, சரி இங்கேருந்து கையிலே சரிக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள விடணும், பட் அதில் குட்டிக்காரன் அடிக்கிறது எது வேணால் பண்ணலாம், யார் வித்தியாசமாக பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சதாக அர்த்தம், பண்ணலாமல் கேட்குறப்ப நம்ம ஹீரோவில் முடியாது, நான் பண்ணல என்ன என் சிங்க குட்டி இருப்பான், என் பையன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் பையனை இறக்கி விட்றான். பட் பார்த்தா அவன் பையன் செம்மையாக பண்ணுவான். அதுக்கடுத்து அவங்க டீமில் ஒருத்தர் இறக்கி விட்டு, டே உன் பையனை சிங்கி குட்டிடா எங்களால் அனிமல் செம்மையாக பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆள் தலையில் தூங்கி போயிட்டுருக்கான். சரி கடைசி எண்டு வரையும் வந்துருச்சு. கீழே குச்சிடான்னு பார்த்தா அவனோட கால் மாட்டிக்கிச்சு. ஐயோ ஏமா நான் ஏதாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடு இருக்கும், அதுக்கு ஆள் சொருக்கிடுவான். ஆள் செம்ம அடிபட்டுரும். நல்ல ஃபன்னாக அன்றைக்கி டே முடிஞ்சிடும். அதுக்கு நைட்டாக வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ பசங்களை விளாட்லாம் ட்ரை பண்ணுவான். இவங்க தான் சின்ன வயசுல பேஸ்கெட் பால் விளாடுவாங்கல்ல, பட் அவங்க பசங்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. டே இங்கே வாங்கடா எப்படி விளாண்டு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க பசங்க சொல்லி தருவான். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ கேம் வந்து ஃபிசிக்கல் கேமுக்கு மாறிட்டு இருப்பாங்க. கட் பண்ண நைட் ஆயிரும். எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்களே. அப்போ சிங்கிள் ஃப்ரெண்ட் இருக்கல, அவன் மட்டும் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். தூங்குறப்ப ஆள் கனவுல புலம்பிட்டே இருப்பான். இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, டே மச்சான் இவனு தெரிஞ்ச விளாடா இன்னும் இந்த மாதிரி புலம்பிட்டே தான் இருக்கேன். சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இவனை அப்படி தூக்குன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் இருக்கும், அதுக்கு அவனோட தூக்கி போட்டு போயிடுவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் தான் அவன் ஸ்டோர் ரூமில் போட்டுருக்குன்னு தெரிய வருது. பார்த்தா நைட்டோட நைட்டாக நாயோட படுக்க வச்சுருப்பாங்க. இதை பார்த்து அங்கே இருக்கலாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. தென் அதுக்கடுத்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ சிங்கிள் ஃப்ரெண்டாக மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, டே மச்சான் நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சுரா, பட் அது கனவு உண்மைன்னு தெரில, நான் யாராவது ரூமுக்கு போனேன், அவங்களோட ஒன்றா அந்த மாதிரிலாம் கனவு வச்சுன்னு சொல்கிறப்ப, டே நைட்டு ஒரு ரூமில் நாய் தானே இருந்துச்சு அதை பண்ணியான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்களே. கரெக்டாக அப்போ அந்த ராபோட பொண்ணு இருக்கால, அவள் அந்த பக்கம் இருப்பா. அப்பா நேற்று யாரும் ரூமுக்கு வந்தாங்க அந்த மாதிரி சொன்னவனே எனக்கு கடுப்பாயிருச்சு. அடா பாவி நீ தான் நேற்று என் பொண்ணு ரூமுக்கு போயிருக்கியா, உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மெயின் பாட்டில் ஒரு ஏற்றிடுவான். அப்போ தான் கரெக்டாக அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து, அப்பா நேற்று நைட்டு யாரோ ஒருத்தவங்க என் ரூமுக்கு வந்தாங்க, பட் அந்த மாதிரி கனவு வச்சுன்னு சொல்கிறப்ப அப்போ எல்லாருக்கும் புரியுது. அந்த சிங்கிள் ஃப்ரெண்ட் எழுந்து, என்ன மச்சான் அவசரப்பட்டு அடிச்சிட்டியே, என்னதான் இருந்தாலும் அவன் பொண்ணு அந்த மாதிரி பண்ணுவானா, உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாம் எமோஷனில் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோட பொண்ணாட்டி வருவா. வர்றப்ப ஆள் செம கோரத்தில் வந்துருப்பா. ஆக்சுவலாக நம்ம இந்த ரூம் பிளான் பண்ணிருப்பால, இது எல்லாமே முன்கூட்டியே அவன் பிளான் பண்ணுறது. இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு ஷோ இருக்குல்ல அதெல்லாம் நல்லாவே தெரியும், பட் அதெல்லாம் விட்டுட்டு ஆள் செம்ம பிளான் போட்டுருந்துருக்கேன். இதை பார்த்து எனக்கு இப்போ தான் கோருது, ஏண்டா எனக்கு ஷோ இருக்குன்னு தெரிஞ்சோம் நீ எழுதுன பிளான் போட ஃப்ரெண்டில் கூப்பிட்ருக்க, மறுபடியும் உண்மை சொல்லி சொன்னால் ஆமாம் நான் அதுக்கு தான் கூப்பிட்டேன். பாரு நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 4 ரூமில் நமக்கு என்ன தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், நான் பசங்களே ஃபோன்லேயே மூழ்கி போயிருந்தாங்க, பட் இப்போ பாரு அவங்களும் ஜாலியாக இருக்காங்க, இதுக்காக நான் போய் சொல்கிற தப்பே இல்லை, சொல்லப்போ நீ என் தேங்க்ஸாக சொல்லுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட்டு பேசிகிட்டு இருப்பானா. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு ஐடியா வருது, டே நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சிட்டே இருப்போம், அந்த உண்மையை வெளியே சொல்லாத வரைக்கும் எல்லாருக்கும் எதாவது பிரச்சனையாகவே இருக்கும், எல்லா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப எல்லோரும் மனசோட பேச ஆரம்பிப்பாங்க. பார்த்தா அந்த கேர்ட்னு ஃப்ரெண்ட் இருக்கல ஒய்ஃப்ட்டு பேச ஆரம்பிப்பான். ஹே எனக்கு இந்த மாதிரி வீட்டோட மாப்பிள்ளைக்கு பிடிக்கவே இல்லை, உங்கள் அம்மா ரொம்ப டச் பண்ணுறாங்க, நீ இல்லாத நேரத்தில் என்னை அதை பண்ணு இதை பண்ணு சொல்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கலன்னு அந்த கேர்ட் உண்மையை சொல்லிடுறான். அடுத்து பார்த்தா அந்த எரிக்கிற ஃப்ரெண்ட் இருக்கல அவள் உண்மையை போட்டு உடச்சிட்றான். இவ்வளோ நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிட்டே நான் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தா சொல்லிட்டு இருந்தேன், பட் ஆக்சுவலாக இவனுக்கு வேலட் எதுவும் கிடையாது, எல்லா ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லியிருந்திருக்கான், என்னை மடிச்சுட்டு சொல்கிறப்ப இதை பார்த்து ஈரக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன மச்சான் இதெல்லாம் போட்டு மறைக்கிறதா, இது நீ எங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருந்தா நாங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கோமே, இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஆள் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்து அந்த ராபோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க பேசுவாங்க, இந்த கேங்லேயே அவங்க தான் வயசு மூத்தவங்க, அதனால் என்னால் உங்களோட மிங்கிளாக முடியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரி நாங்களும் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ரொம்ப கலாயிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு எல்லாரும் நம்ம காரில் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வழி எல்லாரும் மனசு விட்டு அவங்க மனசுக்கு எல்லா கஷ்டத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஜாலியாக இருக்குது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த எரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதா இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த எரிக்கு பிஸ்னஸ் பண்ணது ஆசையாக இருந்திருக்கும், பட் அதுக்கான காசு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து, டே மச்சான் நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாம் சேர்ந்து காசு தரோம், நீ நினச்ச மாதிரியோ ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போல்லாம் ஜாலியாக அந்த லேக்கில் போட்டிங் போகிறதா இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்கல்ல அவர் போட்டோ ஓட்டுறதா இருக்கான். அப்போ அந்த எரிக்கு வந்து, டே மச்சான் இப்போ நான் செம ஹாப்பியாக இருக்கேன், இந்த கடலை அப்படியே ஸ்கீயிங் போகணும், இழுத்துட்டு போன்னு சொல்லிட்டு ஆள் போட்டு பண்ணி கையில் பிடிச்சி வாங்கிட்டு இருப்பான். அந்த போட்டு எவ்வளோ மூக்கும், பட் இவன் இழுக்க
வைக்கவே முடியல. கடைசியில் பார்த்து இன்ஜின் தனியாக வந்துச்சு தவிர போட்டு மூவ் ஆகவே இல்லை. இதை பார்த்துலாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் எல்லாருமே லேக்கில் உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக திரும்ப அந்த கேங் வரும். அதான் சின்ன வயசில் தோற்று போனாங்களே அந்த கேங் தான். டேய் நாங்கள் இந்த விட மாட்டோம்டா, இன்னைக்கு கண்டிப்பாக மேட்ச் போட்டே ஆகணும். எங்கள் 30 வருஷ துரோகத்துக்கு நீங்கள் நாங்கள் பழி தீர்த்துன்னு சொல்கிறப்ப நான் மாதிரி எவ்வளோ வேணாம்னு சொல்லுவேன். பட் ஒய்ஃபில் கேட்டுருவாங்க, நாங்கள் நீங்களே பாஸ்கெட் பால் விளாண்டு பார்த்ததே இல்லை, இனி நாங்கள் அதெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர் பண்ண வச்சுருவாங்க. இதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணே தெரில. சரிடா மேட்ச் போட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த 5 பேர் இருக்காங்களே அவங்களுக்கும் நம்ம ஹீரோட கேங் 5 பேர் இருக்காங்களே அவங்களுக்கு மேட்ச் நடக்குது. சொல்லப்போனால் சென்னை 28 பார்ட் 2 மாதிரி தான். ரொம்ப வருஷங்க எல்லாரும் பேஸ்கெட் பால் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோட கேங் நல்லா தான் விளாண்டுட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் இவங்க கோல் போட்டுருவாங்க. பட் திடீர்னு பார்த்தா அவங்க கோல் போட்டுருவாங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ பண்ணுதோன்னு ஆசையாகவே இருக்குது. அப்போ தான் பசங்க சொல்லி கொடுத்துருப்பால, பசங்களா நீ என் கேங் வாங்கடா நம்மளும் யாரும் விளாடுன்னு சொல்லிட்டு அவன் பசங்களை சேர்த்துக்குவான். கடைசியில் பார்த்தா அந்த டீம் 2 கோல் போட்டுரும். நம்ம ஹீரோ டீம் கோலே போடவே இல்லை. கடைசியில் கோல் போடான்னு பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ் ஆயிரும். இதனால் அந்த டீம் ஜெயிச்சிரும். இதை பார்த்தா எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அந்த பக்கம் சேர் பண்ணுறதுக்காக ஒருத்த அடி வாங்கியிருப்பாள். அவள் உடம்பு ஃபுல்லாக மாவு கொடு போட்டிருப்பான். இப்போ இங்கே ஜெயிச்சனால ஒரே ஹாப்பியாக போச்சு. மச்சான் 30 வருஷம் முன்னாடி நம்ம ஏமாத்தினாங்கல்ல அது பழி வாங்கியாச்சு, நமக்கு ஒரு நியாயம் கிடச்சிருச்சுன்னு அவங்களும் சமத்திலே இருப்பாங்க. நம்ம ஹீரோட டீம் தோற்று போச்சு, இருந்தாலும் கவலைப்பட மாட்டான். அவள் பசங்களை பார்த்து சமையல் ஆண்டிங்களா உங்களுக்கு இதில் ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பசங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பான். கட் பண்ண நைட் டைம் ஆயிரும். இன்றைக்கி தான் அமெரிக்காவோட சுதந்திர நாள். இதனால் ஊரே பட்டாசுல எப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒய்ஃப் நம்ம ஹீரோட்ட பேசுவா, இன்றைக்கி நடந்த மேட்ச் நல்லாவே பார்த்துருந்தேன், நீங்கள் நினச்சா ஈஸியாக கோல் போட்டுக்கலாம், பட் கடைசியில் வேணும்னு மிஸ் பண்ணீங்க. ஏன் மிஸ் பண்ணின்னு கேட்டால் நான் 30 வருஷமோட தப்பு பண்ணிட்டேன், அதனால் இங்கே 30 வருஷம் மேலே கோவத்தில் இருக்காங்க, இன்னும் இந்த கோவத்தை எது குழக்கணும், அதனால் வேணுங்கன்னே தோற்று அவங்க ஜெயிச்சு வச்சுட்டு போட்டோம். அவங்க ஹாப்பியாகவே இருட்டு போட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒய்ஃபு பெருமையாக தான் இருக்குது. எல்லோரும் வானோடிக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக ஃப்ரெண்டு ஒரு குண்டு தூக்கி போட்டுறான். இன்றைக்கி அவங்க தோற்று போயிட்டாங்களே ஆனால் ஆள் கடுப்பாயிருப்பான். மச்சான் ஓடக்கூடாதுரா, இங்கே இருக்க எல்லோரும் ஓடணும்னு சொல்லிட்டு இவங்க அம்மாச்சூர் கேம் விளாடுவாங்களே அந்த கேம் விளாட ஆரம்பிக்கிறான். மேலே அம்பை விட்டு காய்ஸ் எல்லோரும் இங்கேருந்து ஓடுங்க, உங்கள் மேலே அம்பு விட போகுதுன்னு சொல்கிறப்ப எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா மாவு கட்டு போட்டு ஒருத்தர் இருப்பாள், அவளை மட்டும் ஓட முடியல. எல்லோரும் அங்கேருந்து ஓடினதை பார்த்து காய்ஸ் நீங்களே தோற்று போயிட்டீங்க, நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு ஆள் கத்திட்டு இருப்பான். பார்த்தா அவன் மேலே விட்டாம்பு கரெக்டாக அவன் காலையும் சரி இருக்கும். ஐயோ அம்மா அவன் கத்துறதோட க்ரோனப்ஸுக்கு இந்த படம் முடியுது. சீரியஸ்லி செம்ம ஃபன்னான ஒரு மூவி. இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணே தெரில. ஏன்னா அந்த படத்தில் வர ஜோக்ஸ் எல்லாமே ரொம்ப அடல்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் சென்சார் பண்ணி நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த படத்துக்கு பார்ட் வேறு இருக்குது. முடிஞ்ச நம்ம நாளைக்கு நம்ம அந்த படத்தையும் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் எப்போ வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல உள்ள ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.